இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழமா இல்லை பேரிச்சம்பழமா எது உடனடி ஆற்றலை உடலுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 கலோரி வரைக்கும் கிடைக்கும். இதுவே பேரிச்சம்பழமாக இருந்தால் ஒரு 3-4 பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா 90லேருந்து 120 கலோரி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் பேரிச்சம்பழத்தில் சர்க்கரை, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீஷியம் சத்து இருக்குது. வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அது கூட பொட்டாசியம், வைட்டமின் B6, அப்புறம் வைட்டமின் C இதெல்லாம் இருக்குது வாழைப்பழத்தில். வாழைப்பழம் உடனடியாக ஜீரணம் ஆகக்கூடியதுனால நம்ம உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குது. அதுபோல் பேரிச்சம்பழமும் நம்ம உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கி நம்மள உடலை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதனால தான் நம்ம விரத டயத்தில் இந்த வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் சோர்வடையாமல் எப்போவும் ஆக்டிவாக இருக்கும். வாழைப்பழத்துலேயும் பேரிச்சம்பழத்துலையும் கிளைசமிக் அப்படின்ற அமிலம் இருக்கும். இந்த கிளைசமிக் அமிலம் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுக்கிற உதவும். ஆனால் பேரிச்சம்பழத்தில் அப்படி கிடையாது. நம்ம அளவுக்கு அதிகம் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது இந்த கிளைசமிக் அமிலம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை உயர்த்தக்கூடியது. இது ரெண்டுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் உடலுக்கு உடனடி ஆற்றலையும், வாழைப்பழம் உடலுக்கு நீடித்த ஆற்றலையும் தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.